உயிர்களை மயக்கிற சக்தி எல்லாருக்கும் வந்துடாது. அப்படி வந்தாலும் அதை அவங்க தப்பான விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் தனக்கு கிடைச்ச சக்தியை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாரு. அப்படி அவர் என்னதான் செய்கிறாரு? அதனால என்னென்ன மாயங்கள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். தீய சக்திகளை அகற்றும் பாவை பூஜை. வசீகரிக்கும் வசிய சித்தர். உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே மத்தவங்க எல்லாம் நம்ம பேச்ச கேட்டு நடக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இயற்கை அதை அனுமதிக்கிறது இல்ல. ஆனா அந்த இயற்கையில வேற மாதிரி அதை அடைய முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு மூலிகைகள் அப்படிங்கிற ஆயுதங்கள் தேவைப்படுது. அந்த மாதிரி மூலிகைகளை வச்சு தர்மாபுரிங்கிற ஊர்ல ஒருத்தர் எல்லா ஜீவராசிகளையும் வசியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆச்சரிய தகவல் கேட்டு இப்ப நாங்க அங்க போய்கிட்டு இருக்கோம். தேனி மாவட்டத்துல தான் நாங்க தேடி போற ஊர் இருக்கு. அந்த ஊரை அடைஞ்சதும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி அந்த வித்தியாச மனிதரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனோம். அவர் இப்ப மூலிகைகள் பறிக்க தயாராகி இருப்பார்னு சொன்னாங்க. நாங்க அங்கிருந்து மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதிக்குள்ள பயணிச்சோம். பாதைகள் நிறைய நிலங்களை கடந்து போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச தூரத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற ஓடையில நாங்க தேடி போன அந்த மனிதர் தண்ணீர்ல தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம். இவர்தான் காளிதாஸ். இவர்தான் மூலிகைகள் மூலமா ஜீவராசிகளை வசியம் செய்து நல்ல பல விஷயங்களை செய்யறதா நமக்கு தகவல் சொல்லி இருந்தாங்க. இப்ப இவர் அபூர்வ மூலிகைகளை பறிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருந்தாரு. அந்த ஓடைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற பகுதியில நிறைய மூலிகைகள் வளர்ந்து இருக்கு. சில அபூர்வமான செடிகளும் இங்க கிடைக்குதுன்னு சொல்றாங்க. காளிதாஸ் இங்க இருக்கிற மூலிகைகளை பறிக்க ஆரம்பிச்சாரு. மூலிகைகளை எடுத்துக்கிட்டு அவர் வர வரைக்கும் அவருக்காக நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். இருள் பரவத் தொடங்கின நேரத்துல காளிதாஸ் ஒரு புற்றுக்கு முன்னாடி இருந்தார். அந்த புற்று தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வர்ற மாதிரி பராமரிப்போட இருந்தது. ஏற்கனவே தயாரா இருந்த அம்மிக்கல்லோட அந்த புற்றுக்கு முன் காளிதாஸ் உட்கார்ந்தாரு. தான் பகல்ல பறிச்ச மூலிகைகளை அதுல போட்டு அரைக்க ஆரம்பிச்சாரு. பிறகு அது கூட ஏதோ ரகசிய பொருட்களையும் சேர்த்து தொடர்ந்து அரைச்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு வேண்டிய மை தயாராயிடுச்சு. அந்த மையை எடுத்து உருட்டி வச்சாரு. சின்னதா ஒரு பாக்கு அளவுக்கு அந்த மை இருந்துச்சு. அந்த உருண்டைகளை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அவர் கொஞ்ச நேரம் ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி அமைதியா இருந்தார். அதுக்கப்புறம் அந்த மைய மறுபடியும் அம்மி மேல வச்சுட்டு அதை தொட்டு வணங்கினாரு. கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு இலையில ஒரு பாவை செய்யப்பட்டு அதை கொண்டு வந்து அங்க வச்சிருந்தார். அதுக்கு குங்குமம் தூவி அந்த இலைய சுற்றி இருக்கிற மண்ணுல கையால ஏதோ மந்திர எழுத்துக்களை எழுதினார். அது என்ன மந்திரம்னு நமக்கு புரியல. கையில இருக்கிற சிங்கமுகம் கொண்ட கருங்காலி கம்ப வச்சு அந்த பாவைக்கு மேல சுற்றி ஏதேதோ மந்திரிக்க துவங்கினாரு. எலுமிச்சம் பழங்களை அறுத்து நாலா பக்கமும் வீசிட்டு இப்ப அந்த பாவையை சுற்றி சூடம் வச்சு அதை கொளுத்தி எரிய விட்டாரு. அந்த இலையை சுற்றி சூடம் எரியும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த இந்த இடத்தோட அமைப்பிலேயே ஏதோ பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்ப கண்களை மூடிக்கிட்டு அவர் ஏதேதோ மந்திரம் சொல்லி ஒரு கையில சிங்கமுக கருங்காலி கம்ப பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில தியானம் செய்யற முத்திரையில கண்களை மூடி இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல தியானம் கலைஞ்சு கண் விழிச்சு அவர் அடுத்து சில எலுமிச்சை பழங்களை காவு கொடுத்தாரு.
அங்க பக்கத்துல சாத்தி வச்சிருந்த முள்கம்பை எடுத்து அதுல இருக்கிற முட்கள் ஒண்ணு ஒண்ணா பிச்சு எடுத்து அந்த முட்களை இலையில இருக்கிற பாவை மேல பல இடங்கள்ல குத்தி குத்தி வைக்க ஆரம்பிச்சாரு. நேரம் ஆக ஆக அந்த பாவை இப்ப ரொம்ப கோரமா காட்சி அளிச்சது. மறுபடியும் கொஞ்ச நேரம் தியானம் செஞ்ச அவர் சில நிமிடங்களுக்கு பிறகு தியானம் கலைஞ்சி நார்மல் நிலைக்கு வந்தார். தனக்கு முன்னாடி இருக்கிற பாவையை இலையோட சேர்த்து எடுத்துக்கிட்டு போனார். பக்கத்துல இருக்கிற ஒரு மறைவான பகுதிக்குள்ள அவர் போய்கிட்டு இருக்க நாங்க அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். இந்த நேரத்தில் அவருடைய நடையே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஒரு இடத்துல ஏற்கனவே தோண்டி இருந்த குழிக்குள்ள பாவைய வச்சு மண்ணை தள்ளி மூடினார். மூடப்பட்ட பாவையை சுமந்த அந்த மண் இப்போ அமைதியா இருக்குது. இங்க அவர் வசிய மருந்து செஞ்சது மட்டுமில்லாம ஒரு பாவையை செஞ்சு அதுக்கு முள்ள குத்தி ஏதோ செஞ்சதை பத்தி நாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது எதையும் இப்போ பேச முடியாதுன்னு நாளைக்கு காலையில பேசலாம்னு சொன்னார். நாங்க மறுநாள் காலை வரை காத்திருந்தோம். காலையில காளிதாச தேடி நாங்க போனோம். ஒரு இடத்துல ஒரு மாடு யாருக்குமே கட்டுப்படாம இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த சமயத்துல அங்க வந்த காளிதாஸ் அந்த மாட்டை தான் கட்டுப்படுத்த வைக்கிறதா சொன்னார். அதுக்காக அவர் ஒரு வாழைப்பழத்துல நேற்று இரவு செஞ்ச வசிய மருந்து உருண்டைகளை உள்ள வச்சு அது அந்த மாட்டுக்கு சாப்பிட கொடுத்தார். மாடு மெதுமெதுவா அதை சாப்பிட ஆரம்பிச்சது. அடுத்து அங்க என்ன நடக்கும்னு பார்க்க நாங்க ஆவலோட இருந்தோம். அதுவரைக்கும் யாருக்கும் அடங்காம திமிரிக்கிட்டு இருந்த அந்த மாடு கொஞ்ச நேரத்திலேயே இவர் பேச்ச கேட்டு சமாதானமாகி ஒட்டிப்பாம்பா மாறினதை பார்க்க வியப்பா இருந்தது. நேத்து தான் செஞ்ச பாவை பூஜையை பத்தின விவரங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பிச்சாரு. பொதுவா வசிய மருந்துக்கு கட்டுப்படாம போற உயிர்களை வேற ஒரு ரூபத்துல வசியம் செய்யற இன்னொரு முறைதான் நேத்து செஞ்ச பாவை பூஜையாம். அடக்குமுறை அப்படிங்கிற ஒரு முறையை கையாண்டு ஒருத்தரை வசியம் பண்றதுக்காக அங்க அந்த பூஜை நடந்ததா சொன்னாரு. அப்படி செஞ்சிட்டா யார மாத்தணும்னு பூஜை செஞ்சு முடிச்சமோ அவங்க அடுத்த சில நாட்கள்ல மாறிடுவாங்கன்னும் அங்க புதைக்கப்பட்ட பாவையை போலவே அவங்க கிட்ட இருந்த கெட்ட சக்திகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்னு விளக்கம் சொன்னாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன இன்னொரு விஷயம் எங்களுக்கு கேள்விப்படாத செய்தியா இருந்தது. அதாவது புற்று வழிபாடு மனிதர்களை வளர செய்யுமா, அதனாலதான் எல்லாருக்கும் புற்று வழிபாட்டை சிபாரிசு செய்யறதா சொன்னாரு. வசிய மருந்து செய்யற ஒரு மனிதரை சந்திக்க வந்த இடத்துல புற்று வழிபாட்டு முறை பற்றியும் கிடைச்ச ஆச்சரிய தகவலோட நாங்க அங்கிருந்து கிளம்பி வந்தோம்.